முத்து வச்ச பொரியில சிக்கிற பிஏ, திருட்டு மொழி முழிக்கிற கல்யாணி, ரோகிணியை ஃபாலோ பண்ண போகிற மீனா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் மனோஜுக்கு யார் மொட்டை கடுதாசி போட்டு மிரட்டுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற விஷயத்தில் முத்து தீவிரம் காட்டிட்டு வராரு. ஸோ அந்த வகையில் கோவிலில் யார் சாமியார் விஷயத்தை போட்டு மனோஜ் கிட்ட பேசினாங்க அப்படிங்கிறத கோவிலுக்கு போயிட்டு சிசிடிவி கேமரா மூலியமாக மனோஜ் வந்துட்டு செக் பண்ணுறாரு. அப்படி அந்த கேமராவில் பார்க்கும்போது இந்த நபர் யார் அப்படிங்கிறது முத்துவுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது இவர் ஏற்கனவே மனோஜ் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு முத்துவோட காரில் போகும்போது ஒரு சில பெண்களை தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணி திட்டிக்கிட்டே போனார். இதை கேட்டு பொறுத்துக்க முடியாத முத்து அந்த நபரை கார்ல இருந்து இறங்க சொல்லி பயங்கரமாக அடித்து அனுப்பியிருப்பார். ஸோ அதுதான் தினேஷ், ரோகிணியினுடைய பழைய பிஏ. அடுத்ததான் லோக்கல் ரோடு சிட்டி தினேஷை அடிக்க வரும்போது பயத்தில் பைக் ஓட்டிக்கிட்டு போகும்போது ஒரு முதியவரையும் தினேஷ் தள்ளி விட்டுட்டு போனார். இதை பார்த்த முத்து தினேஷை பிடிச்சி அங்கே வந்து போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார். இது ஞாபகத்தில் வச்ச முத்து வீட்டுக்கு வந்து எல்லாரும் முன்னாடியும் மனோஜுக்கு மொட்டை கடுதாசி போட்ட நபர் கோவிலில் சந்தித்த அந்த சாமியார் தான், இவன் ஏற்கனவே என்கிட்ட 2 டைம் அடி வாங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறாரு. உடனே மீனா, உங்கள் மேலே கோவம் அப்படின்னா உங்களை தானே அவர் டார்ச்சர் பண்ணியிருக்கணும், எதுக்கு உங்கள் அண்ணனுக்கு மொட்டை கடுதாசி போட்டு பயத்தை கொடுக்கணும், இதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து, அதுதான் எனக்கும் சந்தேகமாக இருக்குது, அதையும் கூடிய சீக்கிரத்திலே நான் கண்டுபிடிச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சவால் விடுறாரு. இது எல்லாத்தையுமே கேட்க கேட்க ரோகிணியினுடைய முகம் அப்படியே மாறுது. எங்கே நாம மாட்டிக்குவோமா அப்படிங்கிற மாதிரி திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு பதற்றத்துலையும் இருக்கிறாங்க. இதை பார்த்த முத்து அண்டு மீனா சந்தேகப்படுறாங்க. அந்த வகையில் ரோகிணி மேலே தான் ஏதோ தப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இவங்க ரோகிணியை ஃபாலோ பண்ணுற விதமாக யாரை சந்தித்து ரோகிணி பேச போகிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுக்குறாரு. அதன்படி மீனாவோட சேர்ந்து ஸ்ருதியுமே ரவியுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி போட்டுக்கிட்டு ரோகிணி பற்றின உண்மைகளை கண்டறிந்து உண்மையான பெயர் கல்யாணி அப்படிங்கிறதையும் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்க போகிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாச்சும் ரோகிணியை கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு முத்து இப்போ பொறி வச்சுட்டாரு. ஸோ அந்த வகையில் ரோகிணி மாட்டக்கூடிய தருணம் சீக்கிரத்திலேயே நெருங்க போகுது. ஆனால் இதுக்கிடையில் இந்த விஷயத்துல இருந்து டைவர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மீனாவோட தம்பி விஜயா கிட்ட திருடுன அந்த வீடியோவை ரோகிணி முத்துவோட ஃபோனில் இருந்து எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் போட்டு பிரச்சனையை முத்து அண்டு மீனா பக்கம் திருப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி ரோகிணி பண்ணினாலும் அதுலேயும் ரோகிணி மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா தன்னோட ஃபோனில் இருந்து அந்த வீடியோ எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற ரோகிணி மேலே முத்துவுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வந்துடும். அதனால் எப்படியோ ரோகிணி பற்றின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வெளியே வரப்போகுது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனிவே இந்த ஒரு தருணத்துக்காக தான் இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றதான் சொல்லணும். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் வந்துட்டு 500 எபிசோட்ஸ் தாண்டி போயிட்டுருக்குது. பட் இது வரைக்குமே ரோகிணி பற்றின ஒரு சின்ன உண்மை கூட வெளியே வரலை. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் பயங்கர கடுப்பில் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் ரோகிணியை மாட்ட விடாமல் அப்படியே எஸ்கேப் ஆகியே கொண்டு போயிட்டுருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியலை இயக்குற இயக்குனர்கிட்டே பார்த்தீங்கன்னா பயங்கர வாக்குவாதத்தில் எல்லாமே ஈடுபடுறாங்க. ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.